Hi everyone, welcome back to the channel and this is Raji. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல செலவு இழுத்து வச்ச வீடியோ, அதாவது என்னன்னா ஜூடியோ ஷாப்பிங் ஹால் அதான் பார்க்க போறோம். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஜூடியோக்கு போயிருந்தேன். போயிட்டு அதாவது பொங்கலுக்கு 2 days முன்னாடி அந்த மாதிரி போனேன். சும்மா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது வந்து ஜூடியோக்கு போனது. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலான்னு போனால் அது ஒரு பெரிய கதை. கூட்டம் கூட்டம் கூட்டம், அவ்வளோ கூட்டம். மக்கள்லாம் எங்க இருந்து அங்க வராங்கன்னு தெரியல. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. அம்பத்தூர்ல இருக்க ஜூடியோக்கு போயிருந்தேன். ஹோல் அம்பத்தூர் மக்கள் அந்த சைடு ஏரியா எல்லாம் அங்கதான் இருக்காங்க கூட. பார்க்கிங்க்கு நிறுத்த இடம் இல்ல, உள்ள காலை வைக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். பில்லிங்க்கு இடம் இல்லை, அவ்வளோ பெரிய கியூ. அண்ட் ட்ரையல் ரூமுக்கு அவ்வளோ பெரிய கியூ இருக்குதுல, அப்படி நான் பார்த்ததே இல்லை. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. ட்ரையலுக்கு நிக்குது கியூ, இவ்வளோ லென்த்தியா அவ்வளோ பெருசா நிக்கிறாங்க. யாரும் போறவனா தெரியல, அவ்வளோ கூட்டத்துலயும் நானும் அப்படிதான் போய் நின்று ட்ரையல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பேசிக்கலி இது என்னன்னா செலவு இழுத்து வச்ச ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது வீடியோ. ஓகேயா, ஸ்டுடியோ ஷாப்பிங் ஹால். ஸோ நான் போயிட்டு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதை வந்து எப்படிலாம் வந்து மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் டப்பாவோட வருவேன். இந்த வாட்டி இந்த பை கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த பையோட வந்திருக்கேன். ஏன்னா இந்த பை வந்து லாஸ்ட்ல பில்லிங் போடுறப்போ இது அங்கே இருந்தது. அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி இவ்வளோ இந்த ஹேண்ட் சைஸ்ல இப்படி தான் இருந்தது. 59 rupeesக்கு. அந்த டேக் கூட நான் இன்னும் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். எஸ், இதோ இருக்கு. 59 rupees. 59 rupees சார். எஸ். ஸோ அதை டேக் கூட எடுக்கல. சரி எதுக்கு இதை எடுத்தனா, நீங்கள் வந்து 10 rupees ஆட் பண்ணி இந்த கேரி பேக் கவர் கூட வாங்கலாம்னு வச்சுருப்பீங்க. சரி அது எடுத்தா வந்து லாங் டேர்மில் யூஸ் பண்ண முடியாது, இது வேற எதுக்காவது வீட்டுக்குலாம் வந்து யூஸ் ஆகும்ல, அதனால நான் இதை வந்து வாங்கிட்டேன். சரி இப்போ நம்ம வந்து என்னென்ன டாப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது ஃபுல்லாகவே க்ராப் டாப்ஸ் தான் எடுத்தேன். என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு வந்து ஜூடியோவில் அவ்வளோ அழகாக க்ராப் டாப்ஸ் இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் போய் இன்னும் சுடி அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. ஓகே, சுடி பிடிச்சிருக்கு எடுக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன இருக்குன்னா, ஒரு சுடியோவில் நம்ம ஒரு சுடி எடுத்தோம்னா திரும்பி நீங்கள் அதை பாருங்களேன், யாராவது ஒருத்தர் அதே மாதிரி போட்டுப்பாங்க. எனக்கு என்ன அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே எடுக்கிற சுடிதாரை நிறைய பேர் போடுற மாதிரி இருக்கும் அந்த டாப்ஸ் எல்லாம். ஸோ நான் மெயினாக நான் போய் வாங்கினது வந்து க்ராப் டாப்ஸ் தான் வாங்கினேன். ஸோ அங்கே ரொம்பவே ஃபேஷனபிளாக நல்லா இருந்தது. அண்ட் அதுவும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ இது இந்த க்ராப் டாப் பாருங்கள், நல்ல ஒரு அழகான பேட்டர்னில். இங்கே வந்து கையில் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வச்சு, அதுக்கப்புறம் மல்டி கலரில் இருக்குது. மல்டி கலர் மீன்ஸ் ப்ளூ, பிங்க்கு அண்ட் ஒரு மாதிரி பீச் கலரை வந்து இதில் வந்து இந்த 3 கலர்ஸும் அங்கங்கே பேட்டர்னாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலாஸ்டிக்கில் இந்த கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக 600, 599. பட் ஆஃபரில் 299 கொடுத்தால நான் அந்த வாட்டி க்ராப் டாப் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அழகா இருக்குல்ல. ஓகே, இதை வந்து எப்படி ஸ்டைலிங் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டாப் நான் போட்டேன். இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. இங்கே இருக்கிற ஃப்ரில் இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கையில் ஸ்லீவ்ஸில் இங்கே கொடுத்துருக்குற ஃப்ரில் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் ஒரு ஹை வேஸ்ட் பேண்ட்டோட நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதை நீங்கள் ஸ்கர்ட் கூடயும் வந்து கூலாக வந்து இப்போ ஒரு ஃப்ளாரல் டிசைன் அல்ல ஒரு பிளெயின் ஸ்கர்ட் அந்த மாதிரி கேஷுவலாக ஒரு ஸ்கர்ட்டோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். அண்ட் இது பேக் சைட்லேயும் அப்படி தான் இருக்கும். க்யூட்டாக இருக்குல்ல. எஸ். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் இந்த க்ராப் டாப்பை. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதும் ஒரு க்ராப் டாப் தான். சரிதா, அழகான ஒரு பிங்க் கலர்ல. இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. இந்த மாதிரி ஒரு நெக், எம் ஷேப்ல ஒரு நெக் இருக்கு. பின்னாடி பேக்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா நீங்க வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட் போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கிளாத்ல அழகா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா
599 வந்து 299க்கு போட்டிருந்தாங்க. இது வந்து செம்ம ஆஃபர், அதனால நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற கிராப் டாப்ல ஒரு பிளஸ் என்னன்னா, இது வந்து நீங்க சாரிக்கும் வியர் பண்ணிக்கலாம். அழகா நீங்க போட்டுட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சொல்லியா சொன்னா நீங்க தேஞ்சு போயிடுவியா? ஸோ இந்த பிங்க் டாப்பை நான் அதையும் வந்து அதே மாதிரி ஒரு ஹை வைஸ் பேண்ட் கூட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்கர்ட்டும் நீங்கள் போடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு அழகான ஒரு சாரியும் நீங்கள் வந்து இதுக்கு மேட்சாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ், தெரியுதா? அண்ட் பின்னாடி இந்த மாதிரி போ வரும். சிம்பிளான ஒரு சாரீக்கு வந்து நீங்கள் இதை பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அண்ட் செம்மையாக இருக்கும். சிம்பிளாக க்யூட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஓவர் கோட்டு. நான் அது கூட இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக கேஷுவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தோன்றதான் ஸ்டைலிங். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், எக்ஸிஸ்டிங் ட்ரெஸ்ஸஸ் வச்சு நீங்கள் க்ராப் டாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அழகாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டாப்ன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து கோல்டன் கலரில் அழகாக ஒன் சைடட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இதுவுமே நீங்கள் வந்து ஹைவேஸ் பேண்ட்டுக்கும் போட்டுக்கலாம், ஸ்கர்ட்டுக்கு போட்டுக்கலாம். இதுவுமே சாரீக்கும் இதை மாதிரி கட்டினீங்கன்னா ரொம்பவே எலகெண்ட்டாக இருக்கும். ஒரு பிளாக் சாரீ சிம்பிளா போட்டு ஒரு சின்னதா கிளிட்டர் ஒர்க் வச்சு நீங்க போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். இதுவுமே இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 299க்கு தான் நான் வாங்கினேன். ஆக்சுவல் காஸ்ட் வந்து 600, பட் 299க்கு நான் வாங்கினேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து நல்லா ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். இந்த கலர் வந்து எல்லாமே நான் வந்து ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். இந்த கோல்டன் கிராப் டாப்பையும் நான் அதே மாதிரி ஹைவேஸ் பேண்ட்டோட நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். அழகாக அந்த போ வந்து எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சைடு ஒன் சைடு வந்து ஸ்லீவ் கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் வந்து அழகாக ஒரு பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் எஸ், இதுக்கு அழகாக ஒரு ஸ்கர்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து இதை மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இல்லை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட கேஷுவலாக ஏதாவது ஒரு டின்னர் போகிறீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட் கலர் பிளாக். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு கிராப் டாப் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் ஃபுல் ஆர்ம்ஸ் இருக்குது அண்ட் ஒரு சைடு வந்து கிராஸில் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஸ்லீவ் தான், பட் இன்னொரு சைடில் வந்து கிராஸில் மிடில் இருந்து இங்கே வர மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுவுமே வந்து நீங்கள் வந்து பேண்ட்டுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், சாரிக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 600, பட் 299ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதனால எடுத்தேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நைஸில் க்யூட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து மிடில்லேருந்து இதுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வருது அண்ட் ஃபுல் ஆர்ம்ஸ் வந்து இதுக்கு வந்துடுது. அண்ட் லைட்டாக இதில் வந்து கிளிட்டர் மாதிரி இருக்குது. இதையும் வந்து நான் ஹைவேஸ் பேண்ட்டோட வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி ஏதாவது போகிறீங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதுதான் வந்து இதுவரைக்கும் காமிச்ச கிராப் டாப்பில் உங்களுக்கு ஃபேவரட்டான கிராப் டாப் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் என்னன்னா 2 பேண்ட்ஸ் எடுத்தேன் இதுக்கெலாம் பேர் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு பேண்ட் வந்து இந்த கலர், ஒரு மாதிரி இது என்ன கலர் சொல்ல, பிங்க்னு சொல்லவா இல்லை ஒரு மாதிரி பிங்க் ஷேட். இங்கே வந்து 2 ஸ்லிட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து இது 499, பட் எனக்கு பேண்ட்ஸ் தேவைன்றதால நான் இது வந்து எடுத்துக்கிட்டேன். இது ஒரு கலர் அண்ட் தென் கிரீன் கலர், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாத் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. இது வந்து
கிரீன் செம்மையா இருக்குல்ல, ரொம்ப பளிச்சுன்னு செம்மையா சூப்பரா இருக்குது. அண்ட் இதுக்குமே பாத்தீங்கன்னா சைட்ல ஸ்லிட் இருக்கு. சாரி, இதுக்கு ஸ்லிட் இல்ல, அந்த பேண்ட்டுக்கு மட்டும் தான் ஸ்லிட்டு. பட் கிளாத் வந்து ரொம்பவே சூப்பர். இந்த காஸ்ட்டுக்கு 499, 499 அதுக்குமே வந்து இந்த கிளாத்தோட குவாலிட்டி சொல்ல ரொம்பவே சூப்பரா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்டா ஒன்று எடுத்தேன், இதுதான் மேக்ஸி மாதிரி கவுன் மாதிரி சொல்லலாம். இதுவும் ஆஃபர்ல தான் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நான் சொன்ன மாதிரி இந்த எம் கட் மாதிரி வருது, இந்த எம் கட்ல. அண்ட் இங்கே ஒரு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியும் எலாஸ்டிக் சைடில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது சைட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃப்ரில் மாதிரி இப்படி சைடில் போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைட்லேயுமே இங்கே ஒரு ஸ்லிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கேஷுவலாக எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது, இல்லை ஒரு பீச் டே அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் வெளியே போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். பார்ட்டிஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து பீச்சுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சைடில் 2 ஸ்லிட் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 899. ஆனால் நான் ஆஃபரில் 499க்கு வந்து வாங்கினேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ இந்த மேக்ஸி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்லீவ்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 பக்கமும் ஸ்லிட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப கேஷுவலாக, அதாவது பீச் டே அந்த மாதிரி எங்கேயாவது போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போகிறீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நார்மல் டேஸில் போய் ஆஃபர் இல்லாமல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன பில் அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் அமௌண்ட்டாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஆஃபரில் இருந்ததால நான் வந்து 2900 சம்திங் நான் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டாப்பு, 2 பேண்ட்டு, அப்புறம் இந்த ஒரு மேக்ஸி மாதிரி இருக்கிறது இது ஒன்று. ஸோ இது எல்லாமே சேர்த்து. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த பேகு. அப்புறம் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட், இது ஒரு பெரிய கதை. கேள நீ கேள முருகன் நீ கேள. நான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் எடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸுக்காக, ஐ மீன் ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு அவ்வளோ கியூ. நான் கரெக்டாக உள்ள போகும், என் ஹஸ்பண்ட் வந்து பில்லிங்க்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சாரு கியூல போய். நான் போய் இன்னும் செலக்ட்லாம் பண்ணி முடிக்கல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஜஸ்ட் ட்ரையல் பார்க்க உள்ள போனேன். இப்போ அவர் போய் லைன்ல நின்றுட்டு இருந்தாரு. ஸோ லாஸ்ட்ல கிட்ட போகும்போது என்னடா பண்ண சும்மா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு, அப்போதான் அந்த பில்லிங் போறப்பதான் அந்த கடையில எல்லாம் இந்த ட்ரிக் எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ நேரம் எங்கேயும் இருக்காது. நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ஷாப் பண்ணி இதோட முடிச்சிட்டோம் நினைக்கிறப்ப பில்லிங் போறப்ப அங்க 4 ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம கண்ணெல்லாம் அங்கதான் போகும். சரிடா அப்படி போய் நின்றுட்டு இருக்கும் போதான் பார்த்தேன் கரெக்டா அந்த லிப்ஸ்டிக் அந்த செக்ஷன்லாம் இருந்தது. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? அதுல பார்க்கும்போது 3 லிப்ஸ்டிக்ஸ் வந்து 199 போட்டிருந்தாங்க. சரி ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் எடுத்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா செலவழித்து வச்சிட்டேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அண்ட் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லாமே வெரி ஷேட். இதுல பாத்தீங்கன்னா நான் இதுதான் இப்போ நான் இந்த லிப்ஸ்டிக் தான் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? எஸ் நினைக்கிறேன்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அண்ட் நல்லாவும் இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. 199க்கு இந்த லிக்விட் மேட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஒர்த்தா இருக்குது. இந்த நான் நிறைய பேர் வீடியோஸும் பார்த்தேன். சில பேர் நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு போட்டாங்க. பட் இது நல்லா இருக்கு. மற்றது எப்படின்னு தெரியல. பட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன் இந்த ட்ரெஸ். அண்ட் இது ரொம்பவே நல்லா இருக்கு. எஸ் ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ்ல உங்களுக்கு எந்த கிராப் டாப் பிடிச்சிருக்குது, இல்லை பேண்ட் பிடிச்சிருக்குது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை எப்படிலாம் வந்து ஸ்டைல் பண்ணி நீங்க எப்படி வியர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது இந்த மேபி வேற ஏதாவது ஸ்கர்ட் மேட்ச் ஆகலாம், இல்லை பேண்ட் மேட்ச் ஆகலாம், இல்லை நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடியாஸ் எதாவது இருந்தா என்ன மேட்ச் ஆகுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஹாய் ஹலோ. இந்த அயன் போர்டு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இங்கே இடம் கிடைக்கும், இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஹலோ.